ஹலோ, வெல்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி சோலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பூரி கூட சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக. இது நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் முழுசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடி இஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் தேஜ்பத்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோளா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம பட்டை கிராம்புலேருந்து எல்லாமே போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு தக்காளி, வெங்காயம் அது எடுத்து நம்ம வெள்ளைப்பூடி இஞ்சி போட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். வெள்ளைப்பூடி இஞ்சி நீங்கள் குக்கரில் போடக்கூடாது, இது தனியாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ரெசிபி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லாங் வீடியோ பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சோளா அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பூரியோட ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ் சோளா பூரி. இது கூட ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதோட ரெசிபி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமில் போடுவேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.